Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி எப்படி நமக்கு அந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகற அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ற ஒரு நியூ ஃபைலை ஓபன் பண்ணி அதை C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்மளுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகுது பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல என்ன பண்றேன் நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லூப்பிங்ல இருக்க வேரியபிள்ல இருக்க வேல்யூக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கால்குலேட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லாங் இன்ட் ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா லாங் இன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட் நமக்கு பாஸ் ஆகும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து. அதனால் இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். லாங் இன்ட்டு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். நான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நமக்கு இன்புட் வர ஆர்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்டு n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக இன்டிஜர் டைப்பில் f அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பிங்காக i அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நான் ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபார் i ஈக்குவல் 1 அப்படின்னு சொல்லி ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லூப் n டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் i++. நமக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் i++ அப்படிங்கிற ஒரு இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா f ஈக்குவல் டு f இன்ட்டு i, அதாவது எஃப்ல இருக்க வேல்யூவை ஐயால் மல்டிபிள் பண்ணி f அப்படிங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது நமக்கு n டைம்ஸ் ரன் ஆகும்போது நமக்கு அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ f அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். என்ன பண்ணுறேன் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு அந்த வேல்யூவை ரிட்டன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எஃப்ல இருக்க வேல்யூ மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் நான் ஃபஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜர் டைப்பில் n, அதாவது நமக்கு எத்தனை ரோஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு அந்த லிமிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த லிமிட், அதாவது லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் நமக்கு வேணும் அந்த ரோவோடைய லிமிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற அந்த வேல்யூவை n அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஃபார் இந்த இடத்துல i அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i ஈக்குவல் 0, i லெஸ் தென் n, i++. நமக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் i++ யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நமக்கு 1 by 1 அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபார் ஜே லூப்பை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே ஈக்குவல் 0, ஜே லெஸ் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் நான் லிமிட் n அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு 10 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதனால் என்ன பண்ணுறேன் n - i அப்படின்னு சொல்லி இதனோட லிமிட்டை கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா J++ இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். டபுள் கோட்ஸில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் வரேன். நமக்கு அந்த ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். நம்பர்ஸுக்காக ஜே லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஜே ஈக்குவல் 0, ஜே லெஸ் தென் i, அதாவது நமக்கு இது ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதனால் இதனோட லிமிட் i அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i. அடுத்து பார்த்தீங்கன்னா J++, நமக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். printf நம்ம பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதனால் %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் i அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஃபேக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இன்ட்டு ஃபேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா i - j, அதாவது i அப்படிங்கிற வேரியபிளில் இருந்து ஜேவோட வேல்யூ மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லூப்பிங் முடிஞ்சோன்னா நமக்கு ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன் printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நியூ லைன் கொடுத்துறேன். ஸ்லாஷன் பார்த்தீங்கன்னா நியூ லைனுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறவங்களுமே நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த i, j அப்படி ரெண்டு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். I, j அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லிமிட்டை நான் less than or equal to n அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நமக்கு 1 times எக்ஸ்ட்ரா ரன் ஆகணும், அதனால் less than or equal to n அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த லிமிட் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டடிஸ் வேணாலும் அல்லது கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.